அப்படின்னு சொல்லலாம். ஆல் டைம் வந்து ஆசையா கேட்கக்கூடிய பிளேலிஸ்ட் எப்பவுமே தேவா சாருடைய தான் இருக்கும். அண்ட் இந்த படத்துக்கு அவர் இசையமைச்சிருக்கிறாரு அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நீங்க இந்த படத்தை பத்தி நீங்க பேசணும்னு ஆசைப்படுறோம். ப்ளீஸ் சார். நன்றி நன்றி நன்றி. எல்லோருக்கும் உலக இசை தின வாழ்த்துக்கள். விதவிதமா சோப்பு சீட்டு கண்ணாடி ஏக்கமாக வந்து முன்னாடி இது போல நிறைய கானா பாடல்கள் இதை நடிச்சவங்க நிறைய கானா பாடல்கள், மெல்லிசை பாடல்கள், மெலோடி பாடல்கள் இப்படியெல்லாம் நான் மியூசிக் பண்ணி ஒரு 410 படத்துக்கு இசையமைச்சிருக்கேன். என் வாழ்நாளில் ஒரு பெரிய ஒரு ஆசை, கனவு, சங்கராபரணம், சிந்து வைரவி போல ஒரு படம் நமக்கு கிடைக்குமா, அதுக்கு இசையமைக்க வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு ஏறிட்டு இருந்த காலங்கள் எல்லா சூப்பர் ஸ்டார், அதாவது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார், மலையாளத்தில் மம்முட்டி சார், மோகன்லால், அதே மாதிரி கன்னடத்தில் விஷ்ணுவர்தன், எல்லா சூப்பர் ஸ்டார், மலையாளம், கன்னடம், தெலுங்குல எல்லா சூப்பர் ஸ்டார், எல்லா ஆர்டிஸ்டுக்கும் நான் மியூசிக் பண்ணியிருக்கேன். அப்படி எல்லா பெரிய பெரிய ஹீரோக்கள்லாம் என்னை இசை அமைக்க சொல்லி என்னை இந்த உலகத்திற்கு, இந்த ரசிகர்களுக்கு காட்டிய டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சார் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்படி பல சார்களுடைய படத்துக்கு இசையமைக்கிற வாய்ப்பு கொடுத்த இதே சுரேஷ் கிருஷ்ணா சார் தான் என்னுடைய கனவு. இந்த கர்நாடக சங்கீத படத்தையும் அவர் தான் எனக்கு இதை நினைவாக்கி வைத்தார். ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா அந்த சாவிகேசி நாடகம் நான் பார்த்திருக்கேன். அதே அப்பா ரொம்ப பெருமையா இருக்கு. இதே வைஜியம் மகேந்திரன் சாரோட நான் ஒரு 45 வருஷம் நான் பயணம் செஞ்சுட்டு இருக்கேன். நாங்கள் 2 பேரும் 45 வருஷம் நாடகத்துக்கு நான் தான் இசையமைப்பாளர், நான் தான் ஹார்மோனியம் வாசிப்பேன், கோல்கி வாசிப்பேன், ட்ரம் வாசிப்பேன். அப்படி நாங்கள் ஒரு 45 வருஷமாக நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கும்போது படத்தில் அடேங்கப்பா சார் ரொம்ப பெருமையாக இருக்கு. உங்களுடைய நடிப்பு, அந்த கர்நாடக பாட்டு, அந்த கிளாசிக்கல் மியூசிக் சாங்குக்கு சார் அவர் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணது வேற யாராலும் பண்ண முடியும். சிவாஜி சார் பண்ணுவாங்க, அடுத்தது கமல் சார் பண்ணுவார், அதுக்கப்புறம் ஒய்ஜி மகேந்திரன் சார். அப்படி அந்த ஸ்வரங்கள்லாம் அப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பர்ஃபெக்டாக பண்ணி அவ்வளோ அழகாக பண்ணி ஒரு சுகாசினி அவர்களும் அழவச்சிட்டாங்க வீரக்காடி பண்ணும்போது. உண்மையிலமா அதாவது இவர்களோட அந்த அல்சீமர் ஸ்ட்ரோக்கு வந்ததை இப்படி மறைச்சிட்டீங்களேன்னு ஒரு வார்த்தை சொல்லுவீங்கல்ல, வீதிக்காடி பண்ணும்போதே எங்கள் ஆர்கெஸ்ட்ரா எல்லாம் அழுத்தம். அவ்வளவு அற்புதமான நடிப்பு, அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ். வைஜி மகேந்திரன் சார் வந்து சுகாசி அவர்கள் இதில் சின்ன கேரக்டர் பெரிய கேரக்டர்லாம் எதுவுமே இல்லை. ஒரு சாதாரண ஒரு சின்ன கேரக்டர் சொல்லும்போது எல்லாருமே அப்படியே அவங்களுடைய 5 நிமிஷம் எல்லாம் நடிக்கணும். அதே கேரக்டராகவே மாற்றணும். அதை நம்ம எல்லாம் விழுங்கி உள்ள துணியை அதெல்லாம் நடிப்போம். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அது மாதிரி அதே போல நம்ம தலைவாசல் சார் அவர்கள் வந்தது கொஞ்சமா இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் சார், தலைவாசல் விஜய் அவர்கள் எல்லாருமே முக்கியமா என்னுடைய பாடல் இந்த படத்தை ப்ரொஜெக்ஷன் பார்த்தவங்க எனக்கு ஃபோன் பண்ணி பாராட்டினாங்க. அந்த பாராட்டும் போது நான் யாரை நினைச்சுப்பேன்னா விஜய் அவர்களை நான் நினைச்சுப்பேன். இவரை இல்லை பாராட்டும் போது ஏன்னா அப்படி இருக்கும் பாடல். டைலாக் சினிமாவுக்கு படத்துக்கு டைலாக் அவர் தான் அற்புதமா எழுதியிருப்பாரு. பாடல்களுக்கு வரி அவ்வளோ அழகா இருக்கும். அந்த பாட்டு அப்படி இருக்குன்னா அந்த வரி அவள் தந்த பதம் என் ஸ்வரம் என் பாடல் என்றும் நிரந்தரம். அப்படி வார்த்தைகள், அவருடைய வார்த்தைகள் தான் நிஜம். என்னுடைய இசை நிஜம். இது நான் சொல்லல,
என் குருநாதர் எம்.எஸ். விஸ்வநாதன் மாமேலே சொன்ன வார்த்தை, இப்படி ஒரு படத்துக்கு இப்படி எல்லாருக்கும் மாஸ்டர் இருக்காங்க, நம்ம ரிச்சர் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த படம் எடுத்த அருண் அவர்களுக்கு இந்த நாடகத்தை நீங்கள் அது படம் ஆக்கணும்னு நினைச்சிக்க இல்லையா, அப்பவே நீங்க ஒரு பெரிய ஞானஸ்தான் தான் இதை வந்து படமா எடுக்க முடியும். அந்த எண்ணம் வரும். அது போல சுரேஷ் கிருஷ்ணா சார், OGM சார், சுகாசினி அவர்கள், கலாமன் சார், பாரதி, ரிச்சர், எல்லாருமே மனதார லவ் பண்ணி அந்த படத்தை செஞ்சிருக்கீங்க. எல்லா வேலையும் கஷ்டமான வேலை தான். இதுல நடிச்சவங்க, ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுட்டாங்க. அதுக்காக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். இந்த படம் நிச்சயமாக எல்லோருடைய நல்ல எண்ணத்துக்காக இந்த படம் நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக அமையும் என்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுதா அம்மாவுக்கும் வணக்கம். அவருடைய கிராண்ட்சன் ரொம்ப நல்லா இன்னைக்கு ப்ரேயர் பாடினார். நல்லா அமைச்சு விழா. வணக்கம். நன்றி. Thank you so much, sir. We absolutely love you. Thank you very, very much. சார் சொன்ன மாதிரி இந்த படத்துக்கும் சரி, பாடல்களுக்கும் சரி உயிர் கொடுத்து லிரிக்ஸ் டைலாக் வந்து இந்த படத்துக்காக கொடுத்துருக்கக்கூடிய பாவஜய் சார் would like to have you to share your words about the film, please.